நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/3/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி, மார்ச் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:28 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 6:08 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:19 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:08 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு செயல்ல புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் உணர்ந்து நீங்க பணிபுரிய வேண்டும். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் இருக்கும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கொடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். இன்று புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வேகம் கூடுங்க. இன்று எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். எதிலும் மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். எதிர்பார்த்தபடி காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வந்து சேரும். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கும். பெண்கள் இன்று விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். முன்கோபத்துடனும் காணப்படுவீர்கள். பிடிவாதத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். இன்று பிள்ளைகள் விஷயத்தை கூட கடிந்து கொள்ள வேண்டாம். காதலில் குழப்பமே மிஞ்சும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலை இருக்கக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கூட ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுக்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவீர்கள். செயல்கள் உங்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. பரணி. இன்று ஓரளவு சிரமங்கள் தீரும். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முயற்சிகள் மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வளர்ச்சியில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பண வரவை விட கூடுதல் செலவுகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. கிருத்திகை. என்று உங்களுக்கு பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். செயல்கள் உங்களுக்கு புதிய திருப்பம் உண்டாகக்கூடும். அடுத்தோடைய உணர்வுகளுக்கு இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று வியாபார நடைமுறை சீரான முன்னேற்றத்தில் இருக்கக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையான பேச்சு இன்று வெளிப்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் இன்று வரக்கூடும். மனசுக்குள் இனம் புரியாத வருத்தம் ஏற்படக்கூடும். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கக்கூடும். பயன் தராத பொருட்களை மட்டும் விலக்கி வாங்க வேண்டாம். ஏதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படுவது விலகி செல்லக்கூடும். மனோதைரியம் உண்டாக கூடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஏற்பட்ட தடை விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். இன்று பெண்கள் எண்ணங்களை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு காரியங்கள் ஏற்பட்ட தடை விலகி செல்லுங்க. பொருள் தேவை ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பமும் மனதிற்குள் ஒருவித குழப்பமும் இருக்க கொடுங்க. காதலுக்காக சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கும் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. ரோகிணி. இந்த மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மனமும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். என்று நீங்க அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று எதிலும் சந்தோஷம் கொடுங்கள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். என்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் இருக்கக்கூடும். நிலுவில் உள்ள பணம் வரக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். அபாரமான சிந்தனை கொண்டவராக காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். பணிகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிடுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவருக்கு தக்க பலன் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடும். என்று வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுலபமாக நடைபெறக்கூடும். இல்லத்தில் கலந்து பேசினால் முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். தேர்வு முடியும் வரை கடுமையாக ஒழியுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நட்பு வட்டம் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை. தாய்மாமன் உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். புனர்பூசம். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களை வேகம் கூடிவிடும். என்று பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி இலக்கும் சிறப்பாக இருக்கும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்தினுடன் வாக்குவாதங்கள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள், அது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். கவனமாக எல்லோரிடமும் பேசி பழகுங்கள். இன்று பெண்கள் மனசுக்குள் தன்னம்பிக்கை ஏற்படும், தைரியம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பமாகத்தான் இருக்கும். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு முயற்சி எடுக்க வேண்டும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். தேர்வு முடியும் வரை கல்வியில் மட்டும் அக்கறை கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. தொழில் தொடர்பாக எடுக்கும் முடிவுகள் வெற்றி இருக்கும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவர்கள். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். இன்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம். என்ற இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை நல்ல விதத்தில் பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். இன்று முகப்பொலிவும் அழகும் கூட்டும். ஆயில்யம். இன்று உங்களுடைய மனசுக்குள் நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியுங்க. இன்று உங்களுக்கு செயல்களை வேகம் கூடுதலாக இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெற முடியும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையும் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். மாறுபட்ட சூழல் கொடுத்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பேசுவதில் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிலைமை பணியை முடிப்பது நல்லது. செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும். மூச்சு பயிற்சிகளில் கொஞ்சம் ஈடுபடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்று பொறுப்புடன் நடந்து கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். என்று பெண்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகளும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை. எல்லாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். மகம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். என்று உங்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நம்பிக்கை குறைவுகளை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று முடிவில் தெளிவாக எடுப்பது நல்லது. குழப்பங்கள் துளி கூட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படுவது விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க சூழல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உத்திரம். நல்ல செயல்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெளிவு வேண்டும்.
நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் என்று குறைகள் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் ஓரளவு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. கூடுமானவரை உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்குங்க. மனசுக்குள் இனம் புரியாத வருத்தம் ஏற்படக்கூடும். நண்பரின் ஆலோசனை கண்டிப்பாக நல்வழி கொடுக்குங்க. எதிர்பார்த்த விஷயங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டக்கூடும். தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடுகள் விலகி செல்லும். பண வரவுகள் இன்று உண்டாக கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கூடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முழு கவனத்துடன் செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்வது மிக நல்லது. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபட வேண்டும். குடும்பத்தினுடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. இருந்தாலும் சின்ன விஷயங்களை எல்லாம் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு தயவு செய்து செவி சாய்க்க வேண்டாம். நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். தொழில் வியாபார உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். அதேபோல் பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும், பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். முக்கியமாக இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அது மட்டுமில்லை, தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்ற சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். செயல்களை நீங்க கவனமுடன் செயல்படுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். உறவுகளிடம் பழகுவதில் கவனம் இருக்கட்டும். இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. அஸ்தம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் கவனத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இன்று குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் நீங்க கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. சித்திரை எண்ணம் போல் வாழ்க்கையை அமைந்துவிடக் கொடுங்க. உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். செயல்களை நீங்க வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். முழு கவனத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். எதிலும் இன்று நீங்க வேகம் காட்டுவீர்கள். சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கருத்து வெற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க எந்த ஒரு வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டால் வெற்றி இருக்க கூடுங்க. துலாம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். உங்களின் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமை வெளிப்படக்கூடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். உபரி பண வருமானத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களுடன் விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூடுமானவரை யோசித்து எதையும் ஈடுபட வேண்டும். காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களை வேகம் பிறக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதலுக்காக நீங்க தயவு செய்து இல்லத்தில் பேசுங்கள். மாணவர்கள் படிப்பை தவிர இப்பொழுது எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எதிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று
பொறுப்புகள் கூடும் நாளேன்னு சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். அடுத்தவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு சிந்தனை பலம் பெருகும் நாளாக இருக்கக்கூடுங்க. சுவாதி. மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். தனித்திறமை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். எதிரிகள் இடமாறி போகக்கூடும். இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. என்று நீங்க பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். விருச்சிகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பெறுகின்ற அனுபவம் உங்களுக்கு புதுவிதமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள் மாறக்கூடும். எந்த ஒரு செயலும் நிதானமாக செய்தால் வெற்றி இருக்கும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கூடுதலாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்படுத்தி விலகி செல்லக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உடைய தனி திறமைகளை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தாராள பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்தால் முன்னேற்றம் இருக்குங்க. அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் உங்களால் வெற்றி பெற முடியும். என்று பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் கொஞ்சம் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு வேண்டும். என்று பெண்கள் கூடுமானவரை பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. நெருக்கடியை கொடுக்கும். இருந்தாலும் சந்தேக பார்வை வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் சிறந்து விளங்க முடியும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் நிதானம் இருந்தால் வெற்றி இருக்கும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அனுஷம். என்று முன் கோபப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி இருக்கும். புதுவிதமான யோசனைகள் தோன்றும். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மனசுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். என்று நீங்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியும். கேட்டை. என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். திறம்பட எதிலும் ஈடுபடுவீர்கள். எதிரி இடமாறி போவார்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. என்று முறையாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடைய தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எதிரிகள் இடமாறி போகின்ற சூழலும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதலாக பணிபுரிவீர்கள். அளவான பணவரவு வரக்கூடுங்க. தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விரும்பி கேட்ட பொருட்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. அவர்களின் உதவியும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு மற்றவர்கள் உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். யாராவது ஒருவர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். பகைகள் விலகி செல்லுங்க. தொழில் வியாபார தொடர்பு பலம் பெறக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் உற்சாகம் ஏற்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதலாக உற்சாகமாக செயல்படுவீர்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். அதனை மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பலம் பெறுவதற்கு புதிய அனுபவம் கை கொடுக்கும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் மட்டுமாக வேண்டாம். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதல் குழப்பத்திற்கு உள்ளாகக்கூடும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும், பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தேர்வில் நல்ல மதிப்பெண்ணுடன் வெற்றி பெற முடியும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று தொழில் வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். உங்களுடைய தனி திறமையை என்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் உற்சாகம் பிறக்கக்கூடும். என்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். போராட்டம். இந்த நாள் உங்களுக்கு நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சுய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். என்ற மனசுக்குள் உற்சாகம் பிறக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். உற்சாகமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். செய்யும் காரியங்களில் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வியாபார தொடர்பு பலம் பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று எதிரிகள் இடமாறி போகின்ற சூழல் வெளிப்படக்கூடும். மகரம். மகரம் ராசினியர்கள், இன்று நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனியுங்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மகரம் ராசினியர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். புதிய சூழல் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். பண சேமிப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்க கொடுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு முடிவுக்கு வரக்கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இன்று நடப்பவை ஒன்றாக இருக்கக்கூடும். செய்வது ஒன்றாக இருக்கக்கூடும். இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் வெற்றி நடை போடும். பயம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். தேர்வு முடியும் வரை கடுமையாக உழையுங்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று சலுகைகளை கேட்டு பெறுவீர்கள். கவனமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு இன்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள்.
இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். திருவோணம் எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் வளம் பெற புதிய சூழல் உருவாகக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். இனிய கனவுகள் மேலோங்கக்கூடிய சூழல் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். முடிஞ்சளவு பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் நீங்க முன்கூட்டியே கணித்து சரி செய்து கொள்ள வேண்டும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. சுய நலம் கருதாமல் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடும். உற்பத்தி விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும். பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு இன்று நீங்க பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்குங்க. இன்று உடல் ஆரோக்கியமும் பலம் பெறக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். தகராறுகள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தயவு செய்து போட்டி பொறாமைகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடுங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கமான முறையில அனுபவிப்பீர்கள். லாபத்தையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சரி கட்டி விடுவீர்கள். இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். குடும்பம் வரை பெண்கள் என்று எதிலும் அவசரப்பட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட பணிகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. துணிவுடன் எதிலும் இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சதயம் முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. எந்த ஒரு செயலையும் இன்று நிதானமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவுகளிடம் பழகுவதில் கவனம் இருக்கட்டும். மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி அடைவீர்கள். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். எல்லோரிடமும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். முழு கவனத்துடன் மட்டும் செயல்படுங்கள். பண பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். போட்டிகள் இன்று விலகி செல்லக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று நீங்க விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மீனம் ராசினியர்கள் இன்று மனம் செயலில் இன்று புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். மாறுபட்ட நிகழ்வு குறித்து கொஞ்சம் அதிருப்தி ஏற்படக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயிட வேண்டாம். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டக்கூடும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். குறுக்கீடுகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது மிக நல்லது. கவனமாக எதிர்ந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கொடுங்க. முழு கவனத்துடன் செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். எந்த ஒரு செயலும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம்.
புதிய நபரிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் ரகசியமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது குடும்பத்தாரிடம் கலந்து பேசி எடுப்பது ரொம்ப நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். தெளிவான முடிவெடுப்பது காதலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் காரியங்கள வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முடிவுல தெளிவு ஏற்பட கொடுங்க. வாகன யோகமும் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் படிப்பு தவிரும் எதிலும் அக்கறையும் கொள்ள வேண்டாம். சக மாணவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கடுமையாக உழையுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கூடுமானவரை இன்று நீங்க ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். புதிய அனுபவங்கள் கை கொடுக்கும். பண விரயம் செய்துவிட வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பணம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாதி. லாபம் எதிலும் கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் உணர்ந்து பணிபுரிய வேண்டும். கூடுதல் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணம் வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடும். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் குறைகள் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கூட்டும். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். இன்று சுமாரான அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. செயல்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். பணிகளை கூட எளிமையாகத்தான் செய்து முடிப்பீர்கள். சிலர் பணம் கேட்டு உங்களிடம் தொந்தரவு செய்யக்கூடும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.